சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே விஜயா கிட்டேயும் அண்ணாமலை கிட்டேயும் சொல்கிறாங்க. அப்படியா, ரோகிணி வந்துட்டாளா அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமா, என்ன ரோகிணி சீக்கிரமாக வந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி அமைதியாக இருக்காங்க. அங்கே வந்த மனோஜ் ரோகிணியை பார்த்துட்டு ரோகிணி கிட்ட பேசவும் முடியல. ஆனால் இன்னைக்கு ரோகிணி மட்டும் இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் என்றைக்குமே ரோகிணி கிட்ட என்னால் பேசவும் முடியாது. ரோகிணி அதுக்கப்புறம் வெளியூருக்கு போயிடுவாங்க. ரோகிணி இப்போ தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும், தன்னுடைய பையன் கிருஷை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் ரோகிணி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு மேலே நான் ரோகிணி கிட்ட பேசவே முடியாது அப்படின்னு மனோஜ் ரோகிணியை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. உடனே அங்கே வந்த விஜயா, என்ன மனோஜ் என்ன செய்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா ரோகிணி வந்துட்டாங்கல்ல, அதான் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கறத பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் அந்த பணத்தை சீக்கிரமாக கொடுக்கலாம், முதல்ல அந்த மேடம் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் விஜயா அப்படின்னு அந்த மேடமும் வராங்க. வந்த உடனே, என்ன மேடம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, விஜயா நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அதே மாதிரி எனக்கு இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது, சீக்கிரமாக ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கட்டும், நானும் என் வேலையை பார்க்குறதுக்காக கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த மேடம் வந்த உடனே பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் அந்த பேப்பரை ரோகிணிக்கிட்ட கொடுங்க மேடம், அதான் நாங்கள் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம்ல, அதனால் சீக்கிரமாக நாங்களும் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துருவோன்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணி உடனே இங்கே மனோஜை பார்த்துட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மேடம் வந்த உடனே ரோகிணிக்கிட்ட அந்த பேப்பரை கொடுத்துட்டு, ரோகிணி சீக்கிரமாக கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே இங்கே அந்த பேப்பரை பார்த்துட்டு ரோகிணி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் மனோஜையும் பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் இந்த பேப்பரையும் பார்க்குறாங்க. மனோஜ் நீ மட்டும் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தா, எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தா நான் இந்த வீட்டு மருமகளாகவே இருந்திருப்பேன். மீனாவும் முத்துவும் எவ்வளோ சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க, அதே மாதிரி ரவியும் ஸ்ருதியும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. ஆனால் மனோஜ் மட்டும் என் பேச்சை கேட்காம விஜயா பேச்சை கேட்டதால் இப்போ நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியாத ஒரு நிலமையில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மனோஜும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் என் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க அப்படின்னு மனோஜை பார்த்த ரோகிணி இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி ரொம்ப யோசிக்கிற, அதான் அந்த மேடம் பேப்பர் கொடுத்துருக்காங்கல்ல, பேப்பரில் கையெழுத்து போட வேண்டியதானே, அது மட்டும் இல்லாமல் நீ சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும். என் வீட்டுக்கு எதுக்கு உன்னை வர சொன்ன தெரியுமா, எங்கள் வீட்டுக்கு என்னெல்லாம் பேசி என்னை ஏமாத்திருக்க, அதனால தான் நீ என் வீட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் இங்கே வர வச்சேன். ரொம்ப நேரம் யோசிக்காத, சீக்கிரமாக அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடு ரோகிணி அப்படின்னு விஜயா பேசும்போது, அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறாங்க. என்னது, நீ என் மருமகளே கிடையாது, அப்புறம் எதுக்கு இப்படிலாம் அத்தைன்னு கூப்பிட்டுட்ருக்க, நீ இன்னைக்கு இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே அதுக்கப்புறம் மனோஜோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது, நீயும் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா நான் சொன்ன மாதிரி ஸ்வீட்டெல்லாம் செஞ்சுட்டல்ல, இன்னைக்கு உடனே நீ எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே மீனாவும் அமைதியாக இருக்காங்க. நான் இனி இந்த வீட்டுக்கு வர முடியாது, நான் மனோஜோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன், மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு நினச்சி இங்கே மீனா ஸ்வீட்டெல்லாம் வேறு செஞ்சுருக்காங்களா, அப்போ இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறேன், இனியாவது என் பையன் கிருஷிக்காக என் வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் பேசாமல் கையெழுத்து போட வேண்டிதான். இவ்வளோ நேரம் மனோஜ் எனக்காக எதுவுமே பேசலையே, மனோஜ் அமைதியாக தானே இருக்காரு, மனோஜுக்காக நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மனோஜை பார்த்துக்கிட்டே இருந்த ரோகிணி கையெழுத்து போடலான்னு நினைக்கும்போது இங்கே உடனே அங்கே மனோஜ் பேசாமல் ரோகிணி நீ கையெழுத்து போடாதுன்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் ரோகிணி அந்த பேப்பரில் கையெழுத்து போடும்போது அப்படியே மயங்கிடுறாங்க. உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணிக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை, மீனா, முத்து என்னன்னு பாருங்கள், ரோகிணிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது உடனே அந்த மேடம் ரோகிணி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணிக்கு மயக்கம் வந்துருச்சு, என்னன்னு தெரியல, அவங்க சரியாக சாப்பிட்டு வந்திருக்க மாட்டாங்க, ரொம்பவே பதட்டமாக வேற இருந்தாங்க, அதனால தான் இப்படியெல்லாம் இருக்கும், கொஞ்ச நேரம் ரோகிணி ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் டாக்டரை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் நீங்கள் எதுக்கு ரோகிணிக்காக நீங்கள் டாக்டரை வர சொல்லணும், சரியாக கையெழுத்து போட போகும்போது ரோகிணி வேணும்னே இப்படிலாம் செய்கிறா, கையெழுத்து போடக்கூடாதுன்னு நினைக்கிறா, அது மட்டும் இல்லாமல் மீனா தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே விஜயா இங்கே ரோகிணிக்கு தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. நீ சீக்கிரமாக எந்திரிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீ இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், நீ மறுபடியும் எங்களை ஏமாத்துறியா, இப்படிலாம் நீ செஞ்சால் நாங்கள் உடனே நம்பிடுவோமா, நீ கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டாம்னு நினைப்போமா ரோகிணி அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. மனோஜ் பதில் பேசாமல் ரோகிணியோட நிலைமையை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு.
சொல்கிறாரு. ரோகிணி எனக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ரோகிணிக்காக என்னால் எதுவுமே செய்ய முடியல. ரோகிணிக்காக என்னால் சப்போர்ட் பண்ணி பேச முடியாத ஒரு நிலமையில இருக்கேன் அப்படின்னு ரோகிணி மனோஜ் கிட்ட பேசின எல்லாத்தையும் நினச்சி பார்த்து மனோஜ் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு விஜயா வீட்டுக்கு டாக்டர் வராங்க. அங்கே வந்த டாக்டர் கிட்ட அந்த மேடம் சொல்கிறாங்க, ரோகிணிக்கு என்னாச்சுன்னு பாருங்க. நாங்களும் தண்ணியெல்லாம் கொடுத்தோம். ஆனால் ரோகிணி இப்போ வரைக்கும் எங்ககிட்ட பேசவே இல்லை. ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வந்த டாக்டர் அப்போ தான் அங்கே எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு மருமக ரோகிணி மாசமாக இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஆனால் விஜயா மனோஜை பார்க்குறாங்க. என்ன மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே மீனா சொல்கிறாங்க, டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ரோகிணி உங்கள் வீட்டு மருமக தானே, மனோஜோட மனைவி தானே அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. ஆமாம் டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே, உங்கள் வீட்டு மருமக ரோகிணி மாசமாக இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கூட சந்தோஷப்படாமல் ஏன் எல்லாரும் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு இப்போ தான் ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து போடுறதுக்காக வந்திருக்கா. ஆனால் நீங்கள் என்ன டாக்டர் இப்படிலாம் சொல்கிறீங்க? என் பையன் மனோஜ் என் வீட்டில் தான் இருக்கான். இங்கே ரோகிணியும் மனோஜும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே யோசிக்கிறீங்க. அப்போ நாங்கள் யோசிக்காமல் இருப்போமா அப்படின்னு விஜயா கேள்வி கேட்கும்போது, ரோகிணி மாசமாக இருக்காங்க, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாக்டர் கிளம்புறாங்க. உடனே வீட்டில் இருக்க எல்லாரும் மனோஜை பார்க்குறாங்க. மனோஜ் வந்து, எனக்கு எதுவுமே தெரியாது, ரோகிணி மாசமாக இருக்கான்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே உண்மை புரியுது. அம்மா எனக்கு எதுவுமே தெரியாதுமான்னு சொல்லும்போது, மனோஜ் உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ எப்பயுமே என் பேச்சை தான் கேட்ப. இந்த ரோகிணியை பற்றியும் எனக்கு தெரியும், நீ ரொம்ப யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரோகிணி மனோஜை பார்த்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன, இந்த பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது, எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும், அதனால தானே இப்படிலாம் நீ செய்கிறேன்னு சொல்லும்போது, இல்லவே இல்லை, நீங்கள் என்னை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, இப்படிலாம் பேசாதீங்க விஜயாத்தை அப்படின்னு சொல்லும்போது, வேற எப்படி பேச சொல்கிற? இப்போ நீ உங்கள் வீட்டில் தானே இருந்த, ஆனால் நீ இப்போ மாசமாக இருக்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, அவங்க சொல்கிறது உண்மையானு கூட எங்களால் நம்ப முடியல. பேசாமல் நீ கையெழுத்து போட்டுட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உன்கிட்ட பேச எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு சொல்லும்போது, இங்கே மீனா சொல்கிறாங்க, என்னங்க ரோகிணி வேற மாசமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் விஜயாத்தை இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க, ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லும்போது, மீனா எனக்கு எல்லாம் புரியுது மீனா, மனோஜ் எப்போ பார்த்தாலும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தான். ரோகிணி மனோஜை பார்க்கறதுக்காக மனோஜோட கடைக்கு வந்ததெல்லாம் நமக்கு தான் தெரியுமே. எனக்கு என்னவோ மனோஜ் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக மனோஜாக தான் இருக்கும். இப்போ என் அம்மா பேச்சை கேட்கணும், நல்ல பேர் வாங்கணும், அதனால் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு மனோஜ் எப்படி பொய் சொல்கிறான் பாத்தியா அப்படின்னு முத்து ரொம்ப கோவமாக மனோஜை பார்க்கும்போது, உடனே ஸ்ருதி ரவி எல்லாரும் சொல்கிறாங்க, ஆமாம் முத்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் மனோஜ் ஏன் பொய் சொல்லணும், உண்மையை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா மனோஜுக்கு இப்போ டிவோர்ஸ் கிடைக்கணும், மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தானே மனோஜ் நினச்ச மாதிரி ரொம்ப வசதியாக இருக்கலாம், மனோஜோட பிஸ்னஸ்க்கு அவங்க உதவி செய்வாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால தான் மனோஜ் வந்து இப்போ பதில் பேசாமல் ரொம்பவே அமைதியாக இருக்கான் அப்படின்னு முத்து சொல்லும்போது, இங்கே மனோஜ் பதில் பேசாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு. ரோகிணி மாசமாக இருக்கிறத கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் இந்த உண்மை என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான், இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என் வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாதான் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு இங்கே ரோகிணி கிட்ட மனோஜ் வந்து பேசுகிறாரு. என்ன ரோகிணி இதெல்லாம்? அது மட்டும் இல்லாமல் நீ மாசமாக இருக்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வீட்டில் எல்லார்கிட்டையும் பொய் சொன்னேன், என்னையும் ஏமாத்தினேன், இப்போ மறுபடியும் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்க, எப்படி ரோகிணி உன்னை நம்ப முடியும் அப்படின்னு மனோஜ் கேள்வி கேட்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, போதும் மனோஜ், நீ என்னை புரிஞ்சுக்காம பேசுகிற, இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான், உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், எனக்காக நீ வந்து உண்மையாகவே சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு நினச்சேன், அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. ஆமாம் ரோகிணி, நீ இப்படி செய்வேன்னு நான் யோசிக்கவே இல்லையே, உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், இருந்தாலும் உனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும், ஆனால் நீ இப்போ மாசமாக இருக்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ், நான் உண்மையாகவே மாசமாக தான் இருக்கேன், ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீதான் மனோஜ் அப்படின்னு ரோகிணி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜயா வராங்க. என்ன ரோகிணி என்னென்னவோ பேசுகிற, எதுக்கு என் பையன் மனோஜ் கிட்ட நீ பேசுகிற, இப்போ என்ன பேசணுமோ என்கிட்ட பேசு, அதான் மனோஜுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன, நாங்கள் தான் தெளிவாக சொல்கிறோமே, இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க, நாங்கள் யாரும் உங்ககிட்ட பேச போகிறதில்ல, அதே மாதிரி
உனக்கு நாங்கள் தர வேண்டிய பணத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டோம். இப்போ இப்படிலாம் பேசி எங்கள் மனசை மாற்றிடலான்னு நினைக்காத. நீ என்னைக்கும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே முடியாது. மனோஜ் வந்து உன்னை ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே ரோகிணி அழுதுகிட்டே மனோஜ் கிட்ட பேசுகிறாங்க. என்ன மனோஜ், விஜயாத்தை என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீயும் அமைதியாக இருக்க. இப்போவும் நீ என்னை புரிஞ்சுப்பன்றதுக்காக தான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். எனக்கு தெரியும் விஜயாத்தை என் மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்கன்னு. இருந்தாலும் இப்போ நான் மாசமாக இருக்கேன் மனோஜ். இதெல்லாம் கேட்டு நீ சந்தோஷப்படுவ, எனக்காக சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சேன். ஏன்னா உன்னுடைய வாரிசை நான் சுமந்துட்டு இருக்கேன். எனக்காக நீயே பேசலைன்னா எப்படி மனோஜ் இந்த வீட்டில் இருக்கவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி என்னென்னவோ பேசுகிற? நான் எங்கள் வீட்டில் இருக்கேன், நீ உங்கள் வீட்டில் இருக்க. அது மட்டும் இல்லாமல் நானும் நீயும் பிரிஞ்சு தான் இருக்கோம். நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் என் அம்மா பேச்சை கேட்டு என் வேலையை சரியாக பார்த்துட்ருக்கேன். என் பிஸ்னஸை நல்லபடியாக கவனிக்கிறேன். நீ இப்போ மாசமாக இருக்கேன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் நானே ரொம்ப யோசிக்கிறேன். ரோகிணி இப்படி நம்மளை ஏமாற்றிட்டாலேன்னு நினைக்கிறேன். நீ என்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க. அது எப்படி ரோகிணி என்னுடைய வாரிசு சுமந்துட்டுருக்கேன்னு சொல்கிற? இதெல்லாம் சரியா ரோகிணி? நீ ஏன் பொய் சொல்லிகிட்டு இருக்க? ஏற்கனவே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பொய் சொல்லியிருக்க. இப்போ மறுபடியும் நீ பொய் சொன்னால் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியுமா? ரோகிணி, இனியாவது நான் என் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். உன்னுடைய பேச்சை கேட்டு கண்டிப்பாக உன்னை நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் போதும் ரோகிணி, நீ எவ்வளவோ பொய் சொல்லிட்ட. இதுக்கு மேலே நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியாது. நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க ரோகிணி. நீ மாசமாக இருக்கேன்னு டாக்டர் சொன்னதை கேட்டு நாங்கள் எல்லாரும் ரொம்ப யோசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ வேணும்னா இதை கேட்டு சந்தோஷப்படலாம். அது மட்டும் இல்லாமல் நீ எப்பயும் போல் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கலாமே. நான் உன்னையும் ஏற்றுக்க போகிறதில்ல, கிருஷையும் ஏற்றுக்க போகிறதில்லன்னு உனக்கு தெரியும். நான் எப்பயுமே என் அம்மா பேச்சு தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் நீயா இப்படிலாம் பேசுகிற? இந்த வீட்டில் நான் மருமகளாக இருக்கும்போது என்கிட்ட நீ என்னெல்லாம் பேசியிருக்கேன்னு யோசிச்சு பாரு மனோஜ். கண்டிப்பாக நமக்குன்னு வாரிசு வந்தால் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் நம்மளை புரிஞ்சுப்பாங்கன்னு பேசினேன். ஆனால் இப்போ உண்மையாகவே நான் மாசமாக இருக்கேன், எனக்காக சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேங்கிற. இதெல்லாம் சரியில்லை மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, அதான் மனோஜ் ரொம்ப தெளிவாக சொல்கிறான்ல ரோகிணி, இதுக்கப்புறம் உன்னை நாங்கள் எப்படி ரோகிணி நம்ப முடியும்? ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்காக எவ்வளவோ பொய் சொல்லியிருக்க. அதனால் உன் மேலே எங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைன்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் சரியாக தான் பேசுகிறீங்க. இப்போ தாங்க மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. பாத்தியா, இந்த வீட்டில் இருக்க யாருமே உன்னை நம்பலை. அப்புறம் மனோஜ் எப்படி உன்னை வந்து ஏற்றுக்க முடியும்? மனோஜ், நீ சரியாக பேசியிருக்க மனோஜ். மறுபடியும் ரோகிணி எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்காக மாசமாக இருக்கேன்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் எல்லாருக்கும் உன் மேலே நம்பிக்கை இருக்குது மனோஜ். நாங்கள் எல்லாருமே உன்னை தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லும்போது, போதும் விஜயாத்தை, இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்க நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். நீங்கள் என்னுடைய மாமியார், அதனால் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன். நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன், மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணேன். நீங்கள் எதுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க? மனோஜ் என்னை நம்பவே மாட்டேன்னு சொல்கிறாரு. இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறீங்க. இதெல்லாம் சரியில்லை. நான் மாசமாக இருக்கேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா மனோஜோட வாரிசை நான் சுமந்துட்டுருக்கேன். இந்த வீட்டோட முதல் வாரிசை நான் சுமந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, போதும் இதுக்கு மேலே நீ பேசின அவ்வளவுதான் ரோகிணி அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. என்ன விஜயாத்தை, இந்த உண்மையை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போவும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்கள் பேச்சை கேட்டு இந்த பேப்பரில் நான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. இனி இந்த பேப்பரில் நான் கையெழுத்து போடவே மாட்டேன். மனோஜ், நீ கண்டிப்பாக உண்மையை சொல்லணும், இல்லைனா நானே உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. என்ன ரோகிணி, என்ன உண்மையை சொல்ல போகிற? நீ வேணும்னே வந்து எங்களை ஏமாத்துற. உனக்கு தர வேண்டிய பணத்தை நான் கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ வேணும்னா அந்த பணத்தை வாங்கிட்டு உடனே இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்தா அப்போ தான் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இனி நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது. போதும் ரோகிணி, நீ பேசவே வேண்டாம். நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற. முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். என்ன மனோஜ், உன்னை பற்றின உண்மையை சொல்ல போகிறேன்னு சொன்ன உடனே அமைதியாக இருக்க, உடனே நான் இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்கிறேன். ஆனால் இந்த பணத்தை நீ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்க. ஆனால் நீ மறுபடியும் வீட்டுக்கு வரணுன்றதுக்காக எங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டேயும் உனக்காக நான் உதவி கேட்டு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணேன். அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். உனக்காக எவ்வளவோ உதவி செஞ்ச, சப்போர்ட் பண்ணேன். ஆனால் என்னை புரிஞ்சுக்காம பேசுறியே, அசிங்கமா இல்லை? உண்மையை சொல்ல வேண்டியதானே மனோஜ். என்னையும் கிருஷையும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்போ உன்னுடைய வாரிசு சுமந்துட்டு இருக்கேன். இப்போவும் என்னை புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, போதும் ரோகிணி, இதுக்கு மேலே நீ பேசவே வேண்டாம், முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ், உன்னுடைய பேச்சை கேட்டு இங்கேருந்து கிளம்புறேன். ஆனால் உன்னுடைய வீட்டில் இருக்க எல்லார்கிட்டேயும் உண்மையை சொல்லிட்டு தான் கிளம்புவேன்.
உன்னுடைய வாரிசை நான் சுமந்துட்டு இருக்கேன்னு எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிய வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த பிரச்சனைக்கு காரணம் ரோகிணி தான், ரோகிணி பொய் சொல்கிறான்னு நீ சொன்னதுக்கப்புறம் இதுக்கு மேலே உன் பேச்சை என்னால் கேட்க முடியாது. கண்டிப்பாக இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு எப்படி டிவோர்ஸ் கிடைக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு விஜயா கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, பாத்தியா மனோஜ், நீ ரோகிணி கிட்ட பேசவே இல்லை, ஆனால் ரோகிணி மனோஜோட வாரிசை நான் சுமந்துட்டுருக்கேன்னு இங்கே எப்படிலாம் பேசுகிறான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது, விஜயாத்த உங்களுக்கு என்ன தெரியும்னு நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? மனோஜ் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்க, மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். மனோஜ் உங்ககிட்ட சொல்லாமல் உங்களுக்கு தெரியாமல் என் வீட்டுக்கு வந்திருக்காரு, என்கிட்ட பேசியிருக்காரு, நாங்கள் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் மனோஜோட கடைக்கு போய் நான் தங்கியிருக்கேன், மனோஜுக்கு உதவி செஞ்சுருக்கேன், சப்போர்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது உடனே வீட்டில் இருக்க எல்லாரும் மனோஜை பார்க்குறாங்க. மனோஜ் சொல்கிறாரு, இல்லைம்மா நான் ரோகிணி வீட்டுக்கு போகவே இல்லைம்மான்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு, மனோஜ் மாதம் மாதம் ரோகிணிக்கு பணம் கொடுக்கணும்னு நீ தானே ரோகிணியை பார்க்கறதுக்காக ரோகிணியோட வீட்டுக்கு போனேன். ரோகிணி இப்போ ரொம்ப ருசியாக சமைக்கிறாங்க, ரோகிணி சமைச்ச சாப்பாடை நானும் சாப்பிட்டேன்னு வீட்டில் வந்து ரோகிணியை ரொம்பவே பாராட்டி பேசினேன். இதெல்லாம் எங்ககிட்ட ஏற்கனவே நீ சொல்லிட்ட மனோஜ், அப்புறம் ரோகிணி வீட்டுக்கு நான் போகவே இல்லைன்னு சொல்கிற. என்ன மனோஜ், மறுபடியும் நீ பொய் சொல்றியா அப்படின்னு முத்து கேள்வி கேட்கும்போது பதில் பேச முடியாமல் இங்கே மனோஜ் வந்து ரோகிணியை பார்க்குறாரு. என்ன மனோஜ், அதான் முத்து கேள்வி கேட்குறாருல, நீ பதில் சொல்ல வேண்டிதானே? உனக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நீ கடையில் தங்கியிருந்தப்ப உனக்காக சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், நானே சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தேன். இப்போ நீ எவ்வளோ ருசியாக சமைக்கிற தெரியுமா ரோகிணி? என்ன செய்கிறது, நான் தான் இங்கே கடையில் வந்து தனியாகவே தங்குறேன், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நீ என்கிட்ட உதவி கேட்ட, நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக உதவி செஞ்சேன். என்னால் கடையில் தங்கவே முடியாதுன்னு சொன்னப்ப நீ பேசாமல் என் வீட்டுக்கு வந்து தங்கிக்கலாமேன்னு சொன்னேன். இல்லை ரோகிணி, அதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். உனக்காக நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், உங்ககிட்ட பேசிட்டு நானும் கடையிலேயே தானே தங்கியிருந்தேன். ஆனால் நீ இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான்னு சொல்கிற. நீ வந்து எப்படியாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு எல்லா உண்மையமும் ரோகிணி எல்லார் முன்னாடியும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ரோகிணி வந்து மனோஜை நம்பாதீங்க, மனோஜ் என் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாரு, இப்போ தனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணுன்றதுக்காகவும் தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காகவும் இப்போவும் பொய் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நான் உண்மையாகவே பொய் சொல்லவே இல்லை, உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன் அப்படின்னு. மீனா, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க மீனா, நான் பொய் சொல்லவே இல்லை, மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொய் சொன்னேன், அப்போ என்னை எல்லாரும் நம்புனீங்க. இப்போ நான் உண்மையை சொல்கிறேன், என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த வீட்டோட முதல் வாரிசை நான் தான் சுமந்துட்டுருக்கேன், ஆனால் மனோஜ் என்னை புரிஞ்சுக்காம என்னெல்லாம் பேசுகிறாருன்னு பாருங்க மீனா அப்படின்னு ரோகிணி கேள்வி கேட்குறாங்க. ரோகிணி, நீங்கள் ஏற்கனவே உண்மையை பேசியிருந்தா நாங்கள் எல்லாருமே உங்களை நம்புவோம். ஆனால் நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் தானே. இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்களை புரிஞ்சுக்காம எவ்வளோ பொய் சொல்லியிருப்பீங்க, எவ்வளோ எங்களை ஏமாத்திருப்பீங்க. இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுங்க மீனா, எனக்காக பேசுங்க மீனான்னு சொன்னால் எப்படி உங்கள் பக்கம் நின்று உங்களுக்காக நாங்கள் பேச முடியும், சப்போர்ட் பண்ண முடியும்? நீங்களே மனோஜ்கிட்ட பேசி புரிய வைங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கோவமாக, மனோஜ், இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் மனோஜ், நீ தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். ரோகிணி வந்து கடையில் தங்கியிருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. இல்லைப்பா, அப்படிலாம் இல்லைப்பான்னு சொல்லும்போது, மனோஜ், நீ உண்மையை மட்டும்தான் பேசணும். ஏற்கனவே ரோகிணி சொன்னது எல்லாமே உண்மைன்னு எனக்கு தெரியுது, நீ ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்னு நினைக்கிற. இப்போ எனக்கு நீ உண்மையை சொல்லியே ஆகணும். சொல்லு மனோஜ், ரோகிணி கடையில் வந்து தங்கியிருந்தாங்களா? ரோகிணி உனக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாளா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா, அப்பா அன்னைக்கு அம்மாவும் வந்திருந்தாங்கப்பா, உடனே ரோகிணி தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கப்பா, ஆனால் ரோகிணி கடைக்கு வந்து தங்கினாங்கப்பா, ரோகிணி எனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, நீங்கள் யாருமே என்னை கண்டுக்கல, கடையில் தங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ ரோகிணி கடைக்கு வந்து என்கிட்ட ஆறுதலாக பேசினாங்க, எனக்கு உதவி செஞ்சாங்கப்பா அப்படின்னு மனோஜ் உண்மையை சொன்ன உடனே விஜயா வந்து, என்ன மனோஜ் சொல்கிற, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, அப்போ ரோகிணி சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? அப்போ ரோகிணி உன்னுடைய வாரிசை தான் சுமந்துட்டுருக்காங்க. இவ்வளோ நேரம் ரோகிணி பேச்சை கேட்கக்கூடாது, ரோகிணியை நம்பக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ தான் மனோஜ் உண்மை என்னன்னு புரியுது. ரோகிணி தான் இந்த உண்மையை எல்லார்கிட்டேயும் சொல்லி உண்மையை புரிய வச்சுருக்காங்க. அப்போ இவ்வளோ நேரம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னது எல்லாமே பொய் தானே மனோஜ் அப்படின்னு விஜயாவும் அண்ணாமலையும் மனோஜ்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஏன்னா மனோஜ் இவ்வளோ நேரம் பொய் சொல்லியிருக்காரு, உண்மையை சொல்லவே இல்லை. ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லாமல்
ரோகிணி தான் இப்போ உண்மையை பேசி புரிய வச்சிருக்காங்கன்னு மனோஜ் மேலே எல்லாரும் கோவமாக இருக்காங்க. உடனே மனோஜ், அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் வேணும்னே இப்படிலாம் செய்யலம்மா. அம்மா இப்போ வரைக்கும் உங்கள் பேச்சு தாம்மா கேட்டுட்ருக்கேன். ஆனால் அங்கே கடையில் தங்கியிருந்தப்ப நான் சரியாக சாப்பிடவே இல்லை. சரியாக சாப்பிட முடியாமல் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டேன். ஆனால் நீங்கள் யாருமே என்னை கண்டுக்கல, எனக்கு உதவி செய்யலை. அந்த சமயம் என் கடைக்கு வந்த ரோகிணி எனக்கு ஆறுதலாக பேசினாங்க. உண்மையாகவே ரோகிணி கடைக்கு வந்தாங்க, கடையில் தாம்மா தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்ன மனோஜ் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா. என்ன விஜயா, இப்போ இவ்வளோ யோசிக்கிற, மனோஜ்கிட்ட கேள்வி கேட்குற? இவ்வளோ நேரம் ரோகிணி தான் பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ புரியுதா? மனோஜால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. மனோஜ் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இதுக்கு மேலே மனோஜுக்கு நீ சப்போர்ட் பண்ணனா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் விஜயான்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே விஜயா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நாள் மனோஜ் பேச்சை கேட்டு மனோஜ் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். இப்போ தாங்க புரியுது மனோஜ் என்ன ஏமாத்திருக்கான். இப்போ பாருங்க, ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறா. அப்புறம் எப்படிங்க மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்? மனோஜ் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், என் பேச்சை கேட்டிருக்கலாமே. நீ உண்மையாகவே கடையில் இருக்க வேலையை நல்லபடியாக செய்கிறேன்னு நினச்சேன். ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் ரொம்ப நல்லா யோசனை பண்ணியிருக்க. இப்போ புரியுது மனோஜ், இத்தனை நாள் உன்னை நம்பி நான் ஏமாந்து போய் நின்றுருக்கேன். இனி உன்னை நம்ப நான் தயாராகவே இல்லை. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. இங்கே ரோகிணி இனி இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டாலும் சரி, கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்க. உனக்காக கஷ்டப்பட்டு இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சேன். ஆனால் நீ இங்கே எல்லாரையும் ஏமாத்திட்ட. இப்போ நாங்கள் தான் ரோகிணி முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறோம். ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் ரோகிணி செஞ்ச இந்த வேலைக்கு ரோகிணிக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ எங்கள் எல்லாருக்கும் சரியான பதில் கொடுத்துட்ட. இதுக்கு மேலே நீ பேச ஒன்றுமே இல்லை. இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் இல்லைன்னு சொன்னல. நீ இப்பயும் பொய் சொல்லணும்னு நினச்ச, உண்மையை சொல்லணும்னு யோசிக்கவே இல்லை. அப்புறம் எப்படி மனோஜ் உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை வரும்? நீ இனியும் இந்த வீட்டில் இருந்தால் ரோகிணியால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதனால் இப்போவே இங்கேருந்து கிளம்பு. இது என் வீடு மனோஜ். இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் மனோஜ் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். ஒன்னால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா உனக்கு எதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்? இத்தனை நாள் உனக்காக இந்த மேடம் கிட்ட பேசினேன். முத்து மீனாவும் பேசியிருக்காங்க. உனக்காக நாங்கள் எல்லாரும் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நீ எங்களை ஏமாற்றிட்டு இப்போ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு வேற பேசிகிட்டு இருக்க. இப்போ நீ ரோகிணி கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிற? இல்லை நாங்கள் தான் ரோகிணிக்கிட்ட என்ன பதில் சொல்ல முடியும் மனோஜ்? ஆனால் ரோகிணியை என்றைக்குமே நான் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன். நீ இப்படி ஒரு வேலை செய்வேன் நான் யோசிக்கவும் இல்லை. ரோகிணி இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நீயும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்க. ரோகிணியால் பிரச்சனை வந்தால் இந்த பிரச்சனையை நீ தான் சரி செய்யணும். உனக்காக நாங்கள் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டோம் மனோஜ். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பேசணும்னு நீ நினைக்காத மனோஜ். உனக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். உனக்காக ஃபினான்சர்கிட்ட பேசினேன். சிந்தாமணி பேச்சை கேட்டு வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்தேன். அப்போ இந்த வீடும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் இந்த வீடு கிடைக்கிற வரைக்கும் நான் பொறுமையாக மீனா வீட்டில் தங்கியிருந்தேன். மீனாவும் முத்துவும் கூட உண்மையாகவே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் நீ மட்டும்தான் மனோஜ் என்னை ரொம்ப ஏமாத்திட்ட. உங்கள் அப்பா எப்பயுமே சொல்வார், மனோஜை நம்பாத விஜயா, மனோஜால் தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ உனக்காக நான் எல்லார்கிட்டையும் சப்போர்ட் பண்ணி பேசினேன். உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். அதனால தான் இப்போ பதில் பேச முடியாமல் நிற்கிறேன். போதும் மனோஜ், இதுக்கு மேலே உன்னை பற்றி நான் யோசிக்க போகிறதே இல்லை. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. ரோகிணி சொல்கிறது எல்லாமே பொய் தான் நினச்சேன். ஆனால் நீ தான் மனோஜ் பொய் சொல்லியிருக்க அப்படின்னு விஜயா கேள்வி கேட்குறாங்க. இல்லைம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உண்மையை சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது நடந்த உண்மையை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஆமாம்மா, ரோகிணி சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் உண்மையாகவே ரோகிணியை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னதான் ரோகிணி பொய் சொல்லியிருக்காங்கன்னு நீங்களும் வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணிகிட்ட பேசாமல் இருந்தாலும் ரோகிணியை நான் எப்போவோ புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்காக ரோகிணி எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கடையில் நான் தங்கியிருந்தப்ப எனக்காக ரோகிணி சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க என்னால் தான் எங்கேயும் வேலைக்கு போக முடியாமல் குடும்பத்தை பார்க்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் ரோகிணிக்கிட்ட சந்தோஷமாக பேச ஆரம்பித்தேன். சந்தோஷமாக என் வாழ்க்கையவும் பார்த்துக்கிட்டேன். ஆனால் இப்போ ரோகிணி மாசமாக இருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பொய் சொன்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நம்ம வீட்டு முதல் வாரிசு சுமக்குறாங்கம்மா அப்படின்னு இங்கே மனோஜ் சொன்னதை கேட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. போதும் மனோஜ், இதுக்கு மேலே நீ எதுவுமே பேச வேண்டாம். விஜயா சொன்ன மாதிரி இனி நீ இந்த வீட்டில் இருக்கவும் வேண்டாம். நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, அதான் நான் உண்மையை சொல்லிட்டேன்ல, பேசாமல் ரோகிணியும் நம்ம வீட்டிலே இருக்கட்டும்ப்பா, ரோகிணியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் இங்கே பேசுகிறாரு மனோஜ். போதும் மனோஜ், உன்னால் நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம். உன் பேச்சை கேட்டு உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். ஆனால் உன்னால் எங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் வருது. இதுக்கு மேலே உன்னை நம்ப நாங்கள் தயாராகவே இல்லை. முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அம்மா நீங்களாவது எனக்காக பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு மேலே உனக்காக நான் பேசணுமா? எதுக்கு மனோஜ்?
அதான் ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டல, இந்த உண்மையை ரோகிணி சொல்லவே இல்லைனா எங்களுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருக்காது. எப்பயும் போல உனக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பேன். நல்ல வேலை உன்னை பற்றி நான் இப்போவாது புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்யணும், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும், உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினச்சேன். பார்வதி கிட்ட உன்னை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுவேன். ஆனால் இப்போ இந்த உண்மையை பார்வதி கிட்ட சொன்னால் பார்வதி என்னை பற்றி என்ன யோசிப்பா? சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் என்னை பற்றி என்ன யோசிப்பாங்க? என்கிட்ட கேள்வி கேட்பாங்களே மனோஜ். அதனால் நீ இனி இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம். நீ உன்னுடைய கடையிலேயே தங்கிக்கலாம். உனக்கு தான் ரோகிணி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாளே அப்படின்னு விஜயா சொன்ன உடனே மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் ரோகிணிகிட்ட பேசாமல் அங்கேருந்து கிளம்புறாரு. மனோஜ், நீ என்னை புரிஞ்சுக்கிட்டியா மனோஜ் அப்படின்னு ரோகிணி கேள்வி கேட்கும்போது மனோஜ் வந்து சொல்கிறாரு, போது ரோகிணி, நீ சொன்ன உண்மையால் வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறாங்க. இனி இந்த வீட்டுக்கு வராத, நீ வந்து கடையிலேயே தங்கிக்கன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது மனோஜ், அப்போ நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியான்னு கேட்கும்போது உன்னை எதுக்காக நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, உனக்கு எப்படி டிவோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு நான் பார்க்க தானே போகிறேன். எனக்கு தர வேண்டிய பணத்தை சீக்கிரமாக கொடு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே விஜயாவும் மனோஜும் ரோகிணிக்கு கொடுக்கறதுக்காக பணத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு ரோகிணி உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து போடவும் இல்லை. மனோஜ் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சதால ரோகிணி அந்த பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாலே. மனோஜ் இப்படி பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டானே அப்படின்னு விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மனோஜும் பதில் பேச முடியாமல் அண்ணாமலை வீட்டிலேருந்து கிளம்புறாரு. ரோகிணியும் ரொம்ப கோபமாக பேசிட்டு உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் மனோஜ் தர வேண்டிய பணத்தையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, விஜயாத்த, மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க, பார்த்தீங்களா உங்கள் பையன் மனோஜ் என்னென்ன செஞ்சுருக்கிறாருன்னு. அப்போ சீக்கிரமாகவே ரோகிணி நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க. ஏன்னா அவங்க தானே நம்ம வீட்டோட முதல் வாரிசு சுமக்கிறாங்க. இனியும் ரோகிணியை புரிஞ்சுக்காம மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இந்த வீட்டில் இருக்க யாரும் மனோஜுக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், ரோகிணிக்கும் சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு வந்த விஜயா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் ரோகிணி மாசமாக இருக்கான்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யன்னு யோசித்தேன். ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணமே மனோஜ் தானே. மனோஜ் உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா தான் மனோஜை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். மனோஜுக்கு இனியாவது ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், என் பையன் மனோஜ் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். எனக்கு தெரியாமல் மனோஜ் இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுற விஜயா மனோஜ் மேலேயும் ரோகிணி மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்காங்க. இனியாவது மனோஜை பற்றி புரிஞ்சுக்கிட்டு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் விஜயா கிட்ட சொல்கிறாங்க. மனோஜால் வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறாங்க. இனி கண்டிப்பாக மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகிறதும் இல்லை, மனோஜுக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது. மனோஜ் மறுபடியும் ரோகிணிக்கு வேற சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன செய்யணும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ரோகிணி வேணும்னே இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுன்றதுக்காகவே மனோஜ் கிட்ட பேசி மனோஜோட மனசை மாற்றணுன்றதுக்காக மனோஜோட கடைக்கு போயிட்டு மனோஜுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கா. மனோஜுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கா. அதனால தானே மனோஜ் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரோகிணி கிட்ட பேசியிருக்கான். இங்கே மனோஜ் என் பேச்சை கேட்காம ரோகிணி கிட்ட ரொம்ப சப்போர்ட் பண்ணதால தான் இப்போ நான் மாசமாக இருக்கேன், அதனால் இந்த பேப்பரில் கையெழுத்து போட முடியாது, நானும் இந்த வீட்டு மருமக தான் அப்படின்னு ரோகிணி வந்து பேசிட்டு போயிருக்கா. இனி கண்டிப்பாக மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இனி மனோஜ் என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. மீனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க, இப்போவும் நான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணலை. ஆனால் ரோகிணியை நினைக்கும் போது ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. மனோஜ் இப்படி செய்வார்னு நினைக்கவே இல்லைங்க. நம்மக்கிட்ட பேசும்போது ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ண மாட்டேன், ரோகிணிக்காக பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ரோகிணி உதவி செஞ்சால் மட்டும் ரோகிணியை பாராட்டி பேசுகிற மனோஜ் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்காரே, இனி எப்படிங்க மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க மீனா. அதெல்லாம் மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிற மீனா அப்படின்னு முத்துவும் சொல்கிறாரு. வீட்டுக்கு வந்த ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா, நான் அந்த பேப்பரில் கையெழுத்து போடவும் இல்லை, இப்போ நான் மாசமாக இருக்கேம்மா, என்ன செய்கிறதுனே தெரியல. இங்கே விஜயா வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு நான் உண்மையை சொன்னேன். மனோஜ் கூட என்னை புரிஞ்சுக்கல. ஒரு பக்கம் நான் சந்தோஷமாக இருக்கேன், இன்னொரு பக்கம் எப்போ என்னை மனோஜ் புரிஞ்சுப்பாருன்னு தெரியலையேன்னு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குன்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி சொல்கிற, நீ மாசமாக இருக்கியான்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் மாசமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் ரோகிணி சொல்கிறாங்க. என்ன ரோகிணி, இப்படி ஒரு நிலமையில நீ மாசமாக இருக்கேன்னு கேட்டுட்டு அந்த வீட்டில் இருக்க யாருமே சந்தோஷப்படலையா, உன்னை புரிஞ்சுக்கலையா, உன்னை மருமகளாக அவங்க ஏற்றுக்கலையான்னு சொல்லும்போது, அது எப்படிமா மருமகளாக ஏற்றுப்பாங்க, மனோஜே என்னை புரிஞ்சுக்கல, மனோஜ் வந்து இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னார், நான் வந்து உண்மையை சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, மனோஜ் இனி அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு விஜயா சொல்லிட்டாங்க.
இதுவே எனக்கு போதுமா மனோஜ் கிட்ட பேசி இனி சந்தோஷமா நான் என் வாழ்க்கைய பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ரோகிணி பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லும்போது, "வெளியூருக்கு போகணும். நம்ம குடும்பத்த நல்லபடியா பார்த்துக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே அங்க வேலையில சேரணும்னு நெனச்சேன். இனி உங்கள நல்லா பார்த்துப்பேன். ஆனா கண்டிப்பா மனோஜ் என்ன தேடி வருவாரு. என்ன புரிஞ்சுப்பாரு. ஏன்னா, மனோஜோட வாரிச நான் சுமந்துட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. ரோகிணி பேசுனத கேட்டு ரோகிணியோட அம்மா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம, தன்னுடைய கடைக்கு வந்த மனோஜ் ரொம்ப பதட்டமா இருக்காரு. ஒரு பக்கம் ரோகிணி மாசமா இருக்காங்க. இங்க தேவிகா ஃபோன் பண்றாங்க. கனகா வேற கடைக்கு வரணும்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். மனோஜ் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லன்னு மனோஜ் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா. இங்க தேவிகா மனோஜுக்கு ஃபோன் பண்றாங்க. மனோஜ் யோசிக்கிறாரு. நான் வசமா மாட்டிக்கிட்டேன். என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாரு மனோஜ். விஜயா மனோஜுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணதால மனோஜ் மறுபடியும் நம்ம வீட்ல இருக்க எல்லாரையும் ஏமாத்திட்டான். இனி மனோஜ நான் நம்பவே மாட்டேன்னு மனோஜ் மேல ரொம்ப கோவமா இருக்காரு அண்ணாமலை.